5 கிளாஸ் 6 கிளாஸ் நானும் இப்படி தான் இருந்தேன். நிறைய அவங்க கிட்ட திட்டு வாங்கினேன் எல்லாமே. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு ரியலைஸ் பண்ணேன், எதுக்காக நீங்கள் வந்து திட்டுறீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து சீக்கிரமாக 5 கிளாஸ் 6 கிளாஸில் கற்றுக்கிட்டா தான் அடுத்து வந்துட்டு போக 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 ஈஸியாக வீட்டு நடக்கிறவங்க வந்து கரெக்டாக பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுக்குறது நாளைக்கு வந்து செய்கிறாங்க. நாளைக்கு உள்ளது நம்ம சொல்லிக் கொடுக்குறது மறுநாள் வந்து செய்கிறாங்க. சில பேர் நம்ம என்ன தான் சொன்னாலும் அதை பயத்திலேயே வச்சுட்டு. ஸோ நீங்கள் சொல்லித்தர்றது எப்படின்னா 2 கிளாஸ்லேயே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு அவங்களுக்கு கற்றுக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் இல்லை, வீட்டில் இருந்து சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒன்று. அந்த கிளச் மூமெண்ட்டில் காலை எப்படி வெளியே எடுக்கணும், காலை எப்படி பொசிஷனில் வைக்கணுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் பேசிக்கில். அது ஏன் வந்து சில வந்துட்டு எந்த இது நம்ம கற்றுக்கினாலும் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று வேணும். அது இங்கே வர்றவங்களுக்கு கொஞ்சம் இல்லை, தெரிஞ்ச வரைக்கும். உட்காந்தோடனே நம்ம கிளச்லேயும் ரேஸ்லேயும் காலை வச்சா தான் வண்டி போகுங்கிறது ஒரு கரெக்டான விஷயம். ஃபஸ்ட்டு தான் அந்த ப்ராப்பராக நீங்கள் உட்காந்தோடனையும் கிளச்லேயும் காலை வச்சிடறாங்க, ரேஸ்லேயும் காலை வச்சிடறாங்க. ஆனால் பிரேக்கில் காலே இல்லை எப்போவுமே. ஸ்டார்டிங் வந்துட்டு ஆட்டிடியூடு, இவங்க என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது, நம்மளுக்கே தெரியும் இப்படி பண்ணோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சில கான்ஃபிடன்ஸ் இருக்கவங்க நானே பார்த்துருக்கேன். பின்னாடி உட்காந்து பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணுறீங்க. அது எடுத்துக்கிறவங்களோட மென்டாலிட்டி தான் வந்துட்டு கொஞ்சம் சரியாக. 15 கிளாஸ் வரைக்கும் நீங்களே வந்துட்டு எல்லா கண்ட்ரோலையும் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா 20 கிளாஸில் நம்ம எப்படி கற்றுக்கிறது? ஸோ அப்புறம் எப்படி கான்ஃபிடண்ட்டாக வந்துட்டு ரோட்டில் வண்டி ஓட்டுவாங்க, டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு கற்றுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க, ஹேண்ட் பேக் ரிமூவ் பண்ணிக்கோங்க, மைல்டாக லூஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் வேறு ரோட்டில் கூட்டு போகிறோன்னா மெதுவாக போகும். எப்போவுமே கிளச்சிலேருந்து சிட்டிக்குள்ளே போகும்போது மட்டும் காலை இறக்கி வைக்காமல் மேலே வச்சுட்டு லைட்டாக காலை மாற்றி மாற்றி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மிரர் மட்டும் பார்த்து பார்த்து ஓட்டுங்க. செகண்ட் கியர் போனால் ரைட்லேயே போகும். நேரம் ஸ்லோ ஸ்பீடில் கிளச் அண்ட் பிரேக் கண்ட்ரோலை கரெக்டாக எடுத்துக்கோங்க. கிளச் உள்ளே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கியரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கியரை லைட்டாக மேலே கிளச்சை பிரேக்கோடு சேர்த்து அசைச்சு வச்சுக்கோங்க. எப்போவுமே ஸ்லோவாக போகிறீங்கன்னா அதுக்கப்புறம் அசைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரேஸ் கொடுத்துடலாம் வண்டி போகிறதுக்கு. திரும்ப வண்டி போக தேவையில்லைன்னா காலை மாற்றிக்க வேண்டியதான், செகண்டில் மாற்றிக்கலாம். எப்போவுமே செகண்ட் மாற்றிக்கிட்டு டிராஃபிக்கில் போனால் ஈஸியாக இருக்கும். கிளச்சு பிரேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து இழுத்து போகும், அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் அந்த ரோடு எடுத்துக்கோங்க, உங்கள் சைடு ரோடு ஃப்ரீயாக இருக்குல்ல, இவனுக்கு கவனிச்சிக்கோங்க. இந்த ரோடு கவனிச்சிக்கோங்க, இவருக்கு கவனிச்சிட்டு இந்த ரோடு வேணால் இந்த ரோடு எடுத்துக்கோங்க, இவங்களுக்கு கவனிச்சிக்கோங்க. லெஃப்ட்டில் கவனிச்சிட்டு நேராக ஓட்டுங்க. பஸ்ஸு இங்கேருந்து இங்கே வருதா, அப்போ அந்த ரோடு கவனிச்சிட்டு அப்படி போங்க. அந்த காருக்கு பின்னாடி போங்க. லைட்டாக இண்டிகேட்டர் ஒன்று போட்டுங்க. அதை கவனிச்சிட்டே ரேஸ் பண்ணுங்கள். யாரும் வந்தால் கிளச்சையும் பிரேக்கையும் நீங்கள் டச் பண்ணிட்டா உங்கள் கண்ட்ரோல் வந்துடும் வண்டி. அப்படியே இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிங்க, நேராக போங்க. ஸ்பீடை பார்க்கும்போது இவனை பாருங்கள், பஸ்காரனை பாருங்கள், கொஞ்சம் அந்த பக்கம் எடுத்துட்டு கொஞ்சம் வேகமாக போய்ட்டு தேடை மாற்றிக்கணும். ஒரு கையில் ஸ்டேரிங்கை நல்லா பிடிச்சிக்கோங்க. ரைட்டில் மாறிங்க, ரைட்டில் மாறிங்க, ரைட்டில் மாறிங்க. எவ்வளோ மாற முடியுதோ மாறிக்கங்க. ஸ்ட்ரெயிட்டு தானே? ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க. லெஃப்ட்டு கவனிங்க, ரைட்டில் மாறும்போது லெஃப்ட்டை கவனிங்க. ரைட்டில் அப்படி மாறுறீங்கன்னா லெஃப்ட்டை கவனிச்சிக்கோங்க. இந்த லெஃப்ட்டை கவனிச்சிக்கோங்க. ஒட்டி வருவாங்க, அந்த பக்கம் ஒட்டி வராங்களான்னு பார்த்துங்க. எந்த பக்கம் இடம் இருக்கா அந்த பக்கம் நீங்கள் ஓட்டிக்கலாம் மாறி மாறி. டிராஃபிக்கில் போகும்போது நேராக தான் போகணுங்கிற ரூல்ஸ் கிடையாது, புரியுதுங்களா? எந்த பக்கம் நம்மளுக்கு ரோடு கிடைக்குதோ அந்த ரோடை கட் பண்ணிவிட்டு அடுத்த ரோடு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இந்த வண்டி கொஞ்சம் வேகமாக வந்தால் பிரேக்கில் நடுவில் அப்படியே பிரேக் அடிச்சுங்க, அந்த வண்டி விட்டுருங்க. சரிதா? இப்போ நீங்கள் போங்க. இதனால் ஏசி போடாமல் ஓட்டினீங்க. ஏசி போடாமல் ஓட்டும்போது இன்ஜின் ஃப்ரீயாக இருக்கும். அந்த ப்ரெஷர் அதிகமாக நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக கொடுத்தாலே வண்டி போயிடும். ஆனால் ஏசி போடும்போது லைட்டாக சில வண்டிங்க அமுங்கும். லேட்டஸ்ட் வண்டிலாம் அந்த அளவுக்கு இல்லை.
பழைய ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள ஜென்ரேஷனுக்குள்ள வண்டியெல்லாம் எடுத்திங்கன்னா ஏசி போடும்போது அமுங்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதெல்லாம் லைட்டாக அமுங்குது பற்றில உங்களுக்கு, அது ஓட்டினதுக்கும் இப்போ ஏசி போட்டதுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த ஸ்பீடுக்கான அப்போ ஏசி போட்டும் நம்ம வந்து வண்டியை ஓட்டி பழகிக்கணும். கம்பல்சர் ஓடும்போது ஏசி கம்பல்சர் ஓடும்போது வண்டியை பேலன்ஸ் பண்ணி இழுக்கும் அப்படியே. ரெட்டு போட்டாச்சா? போட போகிறாங்க. அப்போ பிரேக்கில் வச்சு நீங்கள் நிறுத்திடுங்க வண்டியை. இங்கே நிறுத்திடுங்க. செகண்ட் போட்டு அப்படியே நிறுத்திடுங்க. இங்கே நிறுத்திங்க. பின்னாடி இல்லைங்க. இங்கே அடுத்து என்ன கீரை? ஃபர்ஸ்ட் கீர். வண்டி முன்னாடி இருக்கோ இல்லையா, ஆனால் நீங்கள் கால் பிரேக்கில் ஒரு பாயிண்டாவது மேலே இருக்கணும். வண்டி அசையும் போது தான் கரெக்டான ஆக்சிலேட்டருக்கு நம்ம காலை மாற்றணும். ப்ரெஷர் வரும்போது கிளச் எடுக்கும்போது ஒரு ப்ரெஷர் வரும் புஷ்ஷுண்டு. அந்த ப்ரெஷரில் தான் நம்ம காலை மாற்றணும். அது ஆள் இருந்ததுன்னா நீ கிளச்சை திரும்ப பிடிச்சி திரும்ப பிரேக் வச்சுக்கலாம். காலை ஆள் இல்லாத டைமில் நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மெதுவாக அவசரப்படாமல் நீங்கள் ரேஸும் லைட்டாக பண்ண தேவையில்ல. லைட்டாக கிளச்சை மைல்டாக தூக்குங்க. இப்போ நீங்கள் ரேஸ் உடனே கொடுங்க. ரைட்டில் மாறிக்கங்க. இடம் இருந்தால் ரைட்டில் மாறிக்கங்க. பஸ் வருதுல லெஃப்ட்டில் அப்படி போதும். இப்போ செகண்டை மாற்றிக்கங்க. அவ்வளோதான். ரைட்டில் இடம் இருந்தால் ரைட்டில் மாறுங்க. லெஃப்ட்டில் இடம் இருந்தால் லெஃப்ட்டில் பார்த்துங்க. அதுக்கு தான் கண்ணாடி பார்க்க சொல்கிறேன். லெஃப்ட் ரைட்டு கவனிச்சிக்கங்க. ரைட்டில் வண்டி வருது. வீடியோ கட் ஆயிடுச்சு. செகண்ட் கியர் அப்படி போங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு கியரா போங்க. 2 பக்கம் வண்டி வருது இல்லையா? அங்கே ஒன்று இங்கே ஒன்று. அப்போ அந்த டைமில் நம்ம நடு பகுதியை அப்படி பிடிச்சிடணும். பேலன்ஸ் பண்ணி அந்த பக்கம் வண்டி வந்தால் அந்த பக்கம், இந்த பக்கம் வண்டி வந்தால் இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணி நடு பகுதி பிடிச்சிட்டோன்னா நம்மளே எந்த பக்கம் வேணாலும் வண்டி எடுத்துக்கலாம். போலீஸ் வண்டி ரைட்டில் வருதா, கொஞ்சம் லெஃப்ட்டில் பேலன்ஸ் பண்ணி அந்த வண்டி விட்டுருங்க. இப்போ போங்க. நடுவில் பேலன்ஸ் பண்ணி போங்க. ஃபுல் பேலன்ஸ் நடுவுலேயே இருக்கட்டும். அப்படியே கிரிப்பாக இருக்குன்னா தேர்ட் கியர்லேயே நீங்கள் போகலாம். கிளச்சு கால் வலி எடுக்குது உங்களுக்கு சம்டைமில் அப்படின்னா கால் என்ன பாருங்க சைடில் ஒதுக்கி வைக்கணும். நிறைய பேர் ஆனால் கீழே ஒதுக்கி வைக்கிறாங்க. சைடில் வச்சுக்கணும். இந்த வண்டி வந்து பேலன்ஸ் பண்ணுங்க. பிரேக்கில் லைட்டாக பேலன்ஸ் பண்ணி ஒரு ஹார்ன் கொடுத்துட்டு அந்த வண்டி கவனிங்க. ப்ரெஷர் கொடுங்க. இவனை பார்த்துட்டே ப்ரெஷர் கொடுங்க. ஃப்ரண்ட் டயரை பாருங்கள். எப்போவுமே மூவிங் வந்து ஃப்ரண்ட் டயர் தான். இந்த ஃப்ரண்ட் டயரை கவனிச்சுட்டே நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இவனை கிராஸ் பண்ணிடலாம். பேக் டயர் கவனிக்கக்கூடாது. ஃப்ரண்ட் டயர் தான் கவனிக்கணும். ஃப்ரண்ட்டு சுற்றினா தான் பேக் டயர்ஸ் வெளியில் வரும். புரியுதுங்களா? ரைட்டில் கேப் இருந்தால் ரைட்டில் மாறிங்க. மிடில் எடுத்துக்கோங்க. இந்த மிடில் ஹை ஸ்பீடில் வரும். அந்த லைன் எடுப்போம். இப்போ உங்கள் பின்னாடி ஷிஃப்ட்டு உங்கள் பின்னாடி வருதா, அவன் அந்த லைன் எடுப்பான் பாருங்க. எடுக்கிறானா? இந்த மாதிரி யாராவது ஹை ஸ்பீடில் வந்தாங்கன்னா விட்டுறணும். இன்னொரு குட்டியான ஹை ஸ்பீடில் வருதா, அந்த லைன் எடுத்துருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. நம்ம கவனம் ஃபுல்லாக மிடில் லைனில் போனால் பிரச்சனை இல்லை. 3 லைன்லேருந்து மிடில் போகலாம். 2 லைனில் இருக்கும்போது ரொம்ப சைடில் போகாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். இப்போ ரோடு பெண்ட் ஆகுது. பெண்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? டவுன் பண்ண போகிறோம். டவுனுக்குள்ளே பிரேக்கு கரெக்டாக வச்சுட்டீங்க. செகண்ட் கியரை டவுனில் எடுத்துட்டீங்க. கிளச் பிரேக் எப்படி மூவ்மெண்ட் நமக்கு ஜர்க் இல்லாமல் மூவ் பண்ணணும்னா இவர் வராரு. பிரேக்கை பிடிச்சி கிளச்சை பிடிச்சி ஃபர்ஸ்ட் கியர் எடுத்துருங்க. இப்போ பின்னாடி பார்த்துட்டு சடனாக நிறுத்திட்டீங்களே, அப்போ மெதுவாக தான் எடுக்கணும். பின்னாடி பார்த்துட்டே எடுக்கணும் வண்டியை. எதுக்கு பின்னாடி பார்க்க சொல்கிறேன்னா, நம்ம வண்டியோடைய அசைவு தெரியும். நிறைய பேர் நம்ம முன்னாடி பார்த்துட்டே டக்குன்னு எடுத்துடுறாங்க. பின்னாடி ஹார்ன் அடிக்கிறதுலாம் கவனிக்க மாட்டேங்காங்க. முன்னாடி யாருமே இல்லை. இப்போ நம்ம பார்க்குறது பேக் தான். நெக்ஸ்ட் போயிடுங்க. லைனில் மாறினா இண்டிகேட்டர் போட்டு மாறிக்கோங்க. ஃபுல்லாக மாறாமல் ஒரு பாதியாக அப்படி பாதியாக உங்களுக்கே தெரியும். 2 வீலரில் ஒரு பேலன்ஸ் பண்ணி வரீங்கன்னா உடனே திரும்பாமல் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம பாதியாக மாறுறீங்கல்ல, அந்த மாதிரி மெஷரில் வந்துடணும். இப்போ கொஞ்சம் பிரேக்கு கொஞ்சம் கிளச்சை வச்சுட்டு மேடு ஏறுதுல, அப்போ அழுத்தக்கூடாது பிரேக்கை. கிளச்சையும் லூஸ் பண்ணிவிட்டு அப்படி மேடில் ஏற்றிடணும். இங்கே பள்ளம், அப்போ பள்ளத்தில் நீங்கள் வந்து பிரேக்கை யூஸ் பண்ணும்போது லைட்டாக கிளச்சை யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே. புரியுதா? மேடில் அப்படி பண்ண முடியாது. மேடில் வண்டி பவர் இல்லைன்னா எடுத்து விடணும் மெதுவாக. நெக்ஸ்ட்டு எனக்கு இது இந்த பாருங்கள், ஆட்டோ பாருங்கள்.
ஃபுல் வியூ பாருங்கள். ஒட்டுறானா அந்த பக்கம் ஒட்டுறானா யாராவது பார்த்துங்க. இவன் இங்கே ஒட்டினா நமக்கு அங்கே இடம் கொடுக்கணும். லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டுருங்க. இந்த கண்ணாடி பாருங்கள். அந்த பொண்ணு பாருங்கள் உள்ளே வருதா. அப்போ கொஞ்சம் பள்ளம் இருக்கா, கொஞ்சம் அங்கே எடுத்துகிட்டு அங்கே பாருங்கள். இங்கே எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள். தேர்டில் போகாதில்லை, இவர் நிற்கிறாருல்ல, செகண்ட் மெதுவாக போட்டு ஹார்ன் அடிச்சுட்டு நைஸாக விட்டுருங்க காலை. அவ்வளோதான் முடிஞ்சுது. காலை எடுத்துட்டிங்கன்னா காலை கீழே வச்சுருங்க. ஆள் இல்லாத இடத்துல. ஆள் இருக்கிறாங்க டெம்பரரியாக ஃபர்ஸ்ட் கியர்லேயும் செகண்ட் கியர்லேயும் மூவ் பண்ணுறீங்கன்னா காலை நீங்கள் மேல் பாயிண்டில் வைக்கலாம். ஆள் இல்லாத சமயத்தில் நீங்கள் கீழே வச்சிடணும். அது பழக்கம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு ரைட்டில் கொஞ்சம் ரைட்டு மிடில் எடுத்துங்க. ரைட்டில் எடுத்துங்க. ரைட்டை ஒட்டி கூட எடுத்துக்கலாம் ஆள் இல்லைன்னா. இந்த பக்கம் கவனிக்கணும். டுடே என்ன கிளாஸ்? 15th கிளாஸ். இவ்வளோ ப்ரெஷரில் போனால் திருப்ப முடியுமா? கஷ்டம். அப்போ ப்ரெஷரை கம்மி பண்ணிடணும். பிரேக் எடுத்துட்டிங்கன்னா ப்ரெஷர் கம்மியாகிடும். கீர் என்ன பண்ணுவீங்க? செகண்ட் கியர். லைன் அந்த பக்கம் வந்தால் ஃபர்ஸ்ட் கியர். ஃபர்ஸ்ட் கியரில் வந்தால் அந்த பக்கம் நல்லா ஒட்டி வாங்க. ஓரமாக போய் நிப்பாட்டுவாங்க. சிக்னல் இருக்கா இல்லையா நமக்கு பார்க்கணும். முதல்ல ரன்னிங்லேயே சிக்னலை பார்த்துடணும். நேர் போய் தான் சிக்னல் போட்டிருக்கு அம்புக்குறி. அப்போ ரைட்டில் அம்புக்குறி போடுற வரைக்கும் நம்ம வளைச்சி நிப்பாட்டிக்கோங்க. கிளச்சு பிரேக்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. வளைச்சி ஒரு தம் பண்ணி அப்படி நிப்பாட்டிங்க. போதும் அப்படி நிப்பாட்டுங்க. கிளச்சை கரெக்டாக வச்சுக்கோங்க. உள்ள மேல் பகுதி எடுத்திங்கன்னா இங்கே இடிக்க ஆரம்பிக்கும் வண்டி. புரியுதுங்களா? சிக்னல் போட்டதுக்கப்புறம் யூட்டர்ன் பண்ணுங்க இங்கே. சரிங்களா? யூட்டனுக்கு எப்போவுமே ஒரு கட்டு முடிச்சு 2வது கட்டு மெதுவாக தான் பண்ணணும். சரிங்களா? 6 வந்துச்சு, 5 வந்துச்சு. ரெடியாக இருங்க. லைட்டாக லூஸ் பண்ணுங்கள். கிளச்சை பிரேக்கில் கால் வச்சுட்டே லூஸ் பண்ணுங்கள். அந்த பாயிண்ட்லேயே பிடிச்சிட்டு பிரேக்லேயும் கால் எடுத்துருங்க. ஆக்சிடெண்ட்டில் கொஞ்சம் காலை மாற்றிட்டு ஒரு சுற்று, இன்னொரு சுற்று மெதுவாக போடுங்க. அவசரம் இல்லை. மிடில் தான் வரணும். ரைட்டில் போகணும். மிடில் அப்படி. வெரி குட். அப்படி நேரம் போயிருங்க. அவ்வளோதான். யூட்டனுக்குள்ள மெத்தட் இதுதான். சரிங்களா? செகண்ட் கியரு போயிடுங்க. இங்கே நம்ம கிராஸாக போகிறோம். இண்டிகேட்டர் போட்டு இந்த கிராஸாக மிரர் பார்த்துட்டே இருங்க. சரி, ஓகே. அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ நியூட்ரல் பண்ணுங்கள். அந்த இடத்துல யூட்டர்னில் ஸ்பென்சரில் ஒரு யூட்டர்ன் பண்ணணும். அந்த இடத்துல லைட்டாக வீடியோ கட் ஆச்சு. நான் திரும்ப போட்டேன். அந்த வீடியோவில் முகம் தெரியுது இல்லையா? நான் உங்களுக்கு அந்த பெடல் வியூவும் அவுட் வியூவும் வச்சிடுறேன் அந்த இடத்துல கரெக்டாக. இங்கே வந்து வீடியோ கட் ஆகலை, கரெக்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வீடியோ பிளிங்க் ஆச்சு. இதை விட்டுடலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன இங்கே வந்து நம்ம டிரைவிங் ஸ்கூலில் வந்து என்ன உங்களுக்கு ஒரு இது வந்துருச்சு. உங்களுக்கு டிரைவிங்கிறது இப்போ எல்லாருமே வந்து வர்றாங்க. ஒரு வாரம் வரைக்கும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது எதனால் நம்ம சொல்கிறது வந்து அவங்க கரெக்டாக கேட்காம எதையாவது மைண்டில் வைக்கிறாங்களா, அல்லது வந்து கேட்டு நடக்கிறவங்க வந்து கரெக்டாக பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுக்குறது நாளைக்கு வந்து செய்கிறாங்க. நாளைக்கு உள்ளது நம்ம சொல்லிக் கொடுக்குறது மறுநாள் வந்து செய்கிறாங்க. சில பேர் நம்ம என்ன தான் சொன்னாலும் அதை பயத்திலேயே வச்சுட்டு இருக்காங்க. ப்ரெஷர்லேயே உட்காரும்போது சரி, சீட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது சரி, கால் எடுக்கும்போது சரி, ஒரே பதட்டமாக அந்த கிளச்சு மூமெண்ட்டில் காலை எப்படி வெளியே எடுக்கணும், காலை எப்படி பொசிஷனில் வைக்கணுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் பேசிக்கில். அது ஏன் வந்து சில பேர் இங்கே வந்து பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சில பேர் கவனிக்காமல் விடுறாங்களே ஏன்? அது ப்ராப்பராக வந்துட்டு அவங்களுக்கு கற்றுக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் இல்லை. வீட்டில் இருந்து சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு எந்த இது நம்ம கற்றுக்கினாலும் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று வேணும். அது இங்கே வர்றவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும். மூணாவது ப்ரீவியஸாக வந்துட்டு அவங்க வண்டி ஓட்டுறதும் வந்துட்டு டூ வீலர் ஓட்டுறது, ரேஸ் பண்ணுறது எல்லாமே ப்ராப்பராக கற்றுக்காம இந்த ரோட்டில் சின்ன பசங்கள்லாம் ஓட்டுவாங்களா இப்படி. ஸோ அந்த மாதிரி இதுலேயே வந்து கற்றுக்கிட்டு இங்கே வந்து நம்ம ப்ராப்பராக சொல்லி தரும்போது அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் சில பேர் வந்துட்டு ஆட்டிடியூடு, இவங்க என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது, நம்மளுக்கே தெரியும், இப்படி பண்ணோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சில கான்ஃபிடென்ட் இருக்கவங்க நானே பார்த்துருக்கேன் பின்னாடி உட்காந்துருக்கும் போது. ஸோ நீங்கள் சொல்லித்தர்றது எப்படின்னா
2 கிளாஸ்லயே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் கற்று தரீங்க. ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எல்லாமே பக்காவாக பண்ணுறீங்க. அது எடுத்துக்கிறவங்களோட மென்டாலிட்டி தான் வந்துட்டு கொஞ்சம் சரியா இருக்க முடியும். ஆனால் 5 கிளாஸ் 6 கிளாஸும் நானும் இப்படி தான் இருந்தேன். நிறைய அவங்ககிட்ட திட்டு வாங்கினேன் எல்லாமே. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு ரியலைஸ் பண்ணேன் எதுக்காக நீங்கள் வந்து திட்டுறீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து சீக்கிரமாக 5 கிளாஸ் 6 கிளாஸ்ல கற்றுக்கிட்டாதான் அடுத்து வந்துட்டு போக 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 ஈஸியாக இருக்கும். நம்ம 10 கிளாஸ் 15 கிளாஸ் வரைக்கும் நீங்களே வந்துட்டு எல்லா கண்ட்ரோலையும் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா 20 கிளாஸ்ல நம்ம எப்படி கற்றுக்கிறது? ஸோ அப்புறம் எப்படி கான்ஃபிடண்ட்டாக வந்துட்டு ரோட்டில் வண்டி ஓட்டுவாங்க, டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு கற்றுக்கிறீங்க. அதர் ட்ரைனிங்கில் எப்படின்னா 10 நாள் வரைக்கும் அவங்க தான் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. அப்புறம் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 5 நாளில் அவங்க எப்படி வந்துட்டு கான்ஃபிடண்ட்டாக வண்டி ஓட்டுவாங்க? கஷ்டம்தான். ஸோ அதனால் உங்களோட டீச்சிங் வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. அது அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஸோ எதுக்கு சொல்கிறோன்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ நிறைய சில பசங்களை கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் கியர் நீங்களே பண்ண மாட்டேங்கிறீங்களே, ஏன் எங்கிட்டே கொடுக்குறீங்க கண்ட்ரோலில், நான் வந்த உடனே எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது அப்படி கேட்குறாங்க. இப்போல்லாம் மெச்சூரிட்டி வந்து அதிகமாகிடுச்சு. ஒரு காலத்தில் தான் இதை பற்றி தெரியாமல் நம்ம இருந்தோம். இப்போலாம் யூடியூப் அதெல்லாம் பார்க்குறோம், நம்ம கிளச்சுங்கிறது எப்படி எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி கீர் போடுறோம்னு தெரியுது. அப்போ இந்த லெவலில் வரும்போது நம்மளுக்கு அட்வான்ஸ் ஆகும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், பசங்களுக்கே கண்ட்ரோல் கொடுக்குறோம். இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ பேசிக்கில் இப்போ நான் வந்து பேசிக்கில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் சொன்னால் கூட நான் வந்து கிளச்சை பிடிக்கல, உங்களை பேலன்ஸ் பண்ண சொன்னேன். கிளச்சை எடுக்கும்போது வைப்ரேட் பாயிண்ட் வரும், அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஆக்சிலேட்டர் பிரேக்லேருந்து கால் எடுத்து ஆக்சிலேட்டர் போங்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உட்காந்த உடனேயும் கிளச்சிலையும் காலை வச்சிடறாங்க, ரேஸ்லேயும் காலை வச்சிடறாங்க. ஆனால் பிரேக்கில் காலே இல்லை எப்போவுமே ஸ்டார்டிங்கில். நீங்கள் வைக்கும்போது கரெக்டாக இப்போ அங்கே நிப்பாட்டினீங்க, பிரேக்கில் காலை வச்சிங்க, கிளச்சை பாயிண்ட் பைட்டிங் பாயிண்ட் வரும்போது பிரேக்லேருந்து காலை எடுத்தீங்க கரெக்டாக. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் வந்து இது கரெக்டான விஷயமா இல்லை, உட்காந்தோடனே நம்ம கிளச்சிலையும் ரேஸ்லையும் காலை வச்சா தான் வண்டி போகுங்கிறது ஒரு கரெக்டான விஷயமா? ஃபஸ்ட்டு தான் அந்த ப்ராப்பராக நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, கிளச்சை ஃபுல் கிளச் எடுக்கணும், ஆஃப் கிளச் வைக்கக்கூடாது, ஃபுல் கிளச் எடுத்தால் தான் கியர் விழும். ஸோ கியர் விழுந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரோட்டை பார்த்து, ஸோ பின்னாடி இருக்கிறத பார்த்து நம்ம வந்துட்டு கிளச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதை நீங்கள் சொல்ல வந்துட்டு கரெக்டாக நம்ம வந்துட்டு அதை எடுத்துக்கிட்டு அது நம்ம பண்ணாதான் வரும். ஆனா சொல்றதுல பாதி காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்க. இதை பாக்குறாங்க அதை பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டியரிங் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்குதா ரைட்ல இருக்குதா, நம்ம ஹேண்ட் கியர் எடுக்கிறோமா இல்லையா, கிளட்ச் வந்துட்டு ஃபுல் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கியரை போட்டு இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுறோமா இல்லையா, இண்டிகேட்டர் ஓடும் போது இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுத்தையும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் கியர் என்ன கியர்னு இல்லாத பார்க்காத போதே நீங்கள் சொல்கிறீங்க இந்த கியரில் இருக்க மூவ் பண்ணு, இந்த கியரில் இருக்க கம்மி பண்ணுன்னு சொல்லிட்டு. பட் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராப்பரான இன்வால்மெண்ட் இல்லை. ஸோ அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த பேசிக்கு விட்டு தாண்டிடுறாங்க. அவங்க தாண்டி அதுக்கப்புறம் 10 கிளாஸ் ஆகும்போது அவங்களால சரியா கான்ஃபிடென்ட் வர மாட்டேங்குது. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன், நிறைய பேர் அதான் பண்ணுறாங்க தப்பு. அதே மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்காங்க. சில பேர் வந்து வேற மாதிரி தான் இருக்காங்க. உடனே கற்றுக்கூடாது, டைம் இருக்கு, 20 கிளாஸ் இருக்கு நமக்கு, அப்படியே கற்றுக்கலாம் அப்படி தான் பார்க்குறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல பேசிக்கை நமக்கு பிடிச்சிடலாம், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு குயிக்காக பண்ணிடுறாங்க. இன்னைக்கு கூட 2 பசங்க ஒரு பொண்ணும் பையனும் வந்தாங்க. 4th கிளாஸ் வரைக்கும் தான் கொடுத்தேன். 2 கிளாஸ் நல்ல ப்ரெஷர் கொடுத்தாங்க. 4th கிளாஸில் இன்னைக்கு நல்லா அவங்க ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் கேட்கும்போது தான் சொன்னாங்க, இந்த மாதிரி சார் நீங்கள் வந்து அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது தான் நான் வந்து அதை வீட்டில் போய் நான் யோசிக்க வேண்டியிருக்கு. வீட்டில் உட்காந்து நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ட்டு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்காம 2 நாள் 3 நாள் என்ன ஃப்ரீயாக விட்டு நீங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறைய ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வீடியோ பார்த்த வரைக்கும் நிறைய ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, பேசிக் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ன்னு போடுறாங்கல்ல, அவங்க வந்து எல்லா கண்ட்ரோலையும் கொடுக்குறாங்களா? நான் வீடியோ பார்க்கும்போது கூட நிறைய இதில் வந்துட்டு லெக்கில் அவங்க மூவ் பண்ணும் போது அந்த ஸ்பீடு கம்மியாகிறது, எதுவுமே பிரேக்ல கூட கால் வைக்க மாட்டாங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு கம்மியாகும். அந்த ரீசன் ஃபுல் கண்ட்ரோல் வந்துட்டு ட்ரெயினர் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு கரெக்டாக இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்துட்டு இருக்கிற 20 டேஸில் வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம கற்றுப்போமான்னு கேட்டால் கற்றுக்க முடியும். ஒரு கிளாஸ் ஒரு நாளைக்கு 3 கிலோமீட்டர் கற்றுக்குறோம் அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு ½ hour கற்றுக்கிட்டு 1 hour கற்றுக்கிட்டா கூட நமக்கு ஒரு 10 கிளாஸ்ல 5 கிளாஸ்ல முடிச்சிடலாம் வேலையை. 10 நிமிஷம் தான் ஒரு நாளைக்கு கற்றுக்குறோம் அப்படிங்கும்போது நம்ம அந்த 10 நிமிஷத்தை வீணாக்க கூடாது. வீணாக்க கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஓகே.